அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் போலி சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்ததான புகாரில் 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கரூரில் போலி சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்ததான புகாரில் 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். போலி சான்று வழங்கி பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் சகோதரர் முன்ஜாமீன் கோரி இந்த மதுரை கிளை மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. கரூர் போலி சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்த கரூர் காவல் நிலையத்தில் மேலக்கரூர் பொறுப்பு சார்பு அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் 7 பேர் மீது 8 பிரிவுகளில் கடந்த ஜூன் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 12 பேரும் சேர்க்கப்படலாம் என்பதால் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு 12ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது, தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்னும் கடந்த 16ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதே நாளில் வாங்கலை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் சகோதரர் மீது உள்ளிட்ட 13 தன்னை மிரட்டி 22 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அபகரித்து விட்டதாக புகார் தெரிவித்தனர். இப்புகார் வாங்கல் காவல் நிலையத்தில் மாற்றப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி 13 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது தந்தைக்கு உடல்நல காரணமாக கோரி தீர்த்து உடனிருக்க என கோரி கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு மீண்டும் முன்ஜாமீன் மற்றும் இடைக்கால ஜாமீன் கோரினார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் கோரி என்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.